இருக்கிறேன் சார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? என் பேர் விஜயமூர்த்தி சார். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்கண்ணே, இங்கே எண்ணூரில் வந்து அசோக் லேலண்ட் ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஷாப் இருக்கு. நம்ம ஷாப் பேர் என்னண்ணே? நம்ம ஷாப் பேர் வந்து பிஎஃப்சி. பிஎஃப்சினா பர்கர் அண்ட் ஃப்ரைட் சிக்கன் டைப் ஆஃப் கேஎஃப்சி. கேஎஃப்சியில் என்னென்ன கிடைக்குமோ எல்லா ஐட்டமும் இங்கேயே கிடைக்கும். சூப்பர்ண்ணே. சொல்லுங்க, இங்கே நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? ஷாப் ஓப்பன் பண்ணி 3 years ஆகுது. ஓகே அதுக்கு 1 year நம்ம வீட்டில் வச்சு ஹோம் டெலிவரி பண்ணி கொடுத்துருந்தோம். ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக போவோம். நம்ம கடை ஷாப் பண்ணி ஒரு 3 years சூப்பராக போயிட்டு இருக்கு. சூப்பர்ண்ணே. ஷாப் டைமிங்லாம் எப்போ சொல்லுங்க? ஷாப் டைமிங் மார்னிங் 11 to night 10 o'clock. சூப்பர்ண்ணே. அண்ட் இப்போ ஷாப் வச்சிருக்கீங்க, ஷாப் வர கஸ்டமர்லாம் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க? நீங்கள் ரிவ்யூ பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. ரிவ்யூவில் இப்போ நீங்கள் ஆன்லைன் ரிவ்யூவில் போனாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா சூப்பர் ஃபீட்பேக்காக தான் இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி ஃபுல்லாகவே ப்ளஸ்லாம் இருக்குது ரிவ்யூ. சூப்பர்ண்ணே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீச் பக்கத்தில் உட்காந்து அந்த கெஃபேல சாப்பிட்ற ஃபைன் டைம் ஃபீல் இருக்கு. நீங்கள் உள்ள வரும்போது பார்த்துருக்கேன். காற்று நல்லா சில்லுன்னு இருக்கும். நல்லா ஃபீலே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே அது இல்லாமல் ஓப்பன் பிளேஸாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப அடைச்சா மாதிரிலாம் இருக்காது உங்களுக்கு. ஓகே ஓகேங்களா? அதனால் இங்கே பார்க்கிங்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இங்கே வந்து சாப்பிட்டா பீச்சுக்கும் நீங்கள் போயிட்டு ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஓகே ஓகே. வீக்கெண்டில் ஒரு நல்ல ஆம்பியன்ஸ். நல்லா சூப்பராக இருக்கும் இங்கே. சூப்பர்ண்ணே. நம்ம கடையில் என்னென்ன ஃபுட்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்? நம்ம பர்கரில் பார்த்தீங்கன்னா பர்கரு, ஃப்ரைட் சிக்கனு, ரேப் நல்லா மூவிங் இருக்குது. விங்ஸ், ஹாட் விங்ஸ், கிரில்டு விங்ஸ் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஸ்பைஸியாக இருக்கிறவங்களுக்கு கிரில்டு விங்ஸ் நல்லா போகும். நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு ஃப்ரைட் சிக்கனு, ஹாட் விங்ஸு, பர்கரு. நம்ம ஆன்லைனில் இருக்க பாரு. ஆன்லைனில் இருக்கும். ஜொமேட்டோவில் டைப் இருக்குது. சூப்பர். அண்ட் நீங்கள் ஹோம் டெலிவரி பண்ணுறீங்களா? நம்ம எண்ணூர் சரௌண்டிங் ஃபுல்லாகவே நம்ம ஹோம் டெலிவரி பண்ணுறோம். டில் எண்ணூர் டிப்போலேருந்து பாரதி நகருக்கு நம்ம ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணுறோம். சூப்பர்ண்ணே. இந்த பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி ஆர்டர்லாம் பண்ணி கொடுக்குறீங்களா? பண்ணுறோம். பர்த்டே பார்ட்டி இங்கேயே வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அதுக்கேசம் நம்ம டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே. அண்ட் நம்மளுக்கு நம்ம கடையில் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு என்ன ஐட்டம் சொல்கிறீங்க? நம்ம கடையில் ட்ரை பண்ணால் ஃப்ரைட் சிக்கன் ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கும். பர்கர் சூப்பராக இருக்கும். நீங்கள் இங்கே என்ன சொல்கிறீங்க? நல்லா இல்லை எதுவும் சொல்ல முடியாது. ஆக்சுவலி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபுட்டு பிடிக்கும். ஓகே. அண்ட் நீங்கள் வாங்குற இந்த சிக்கன் எல்லாமே வந்து 100% ஹலாலுங்களா இல்லை? அல்ல 100% அல்ல. சர்டிஃபிகேட்டும் அங்கே வச்சுக்கிறோம் நம்ம. ஓகே ஓகே ஓகே. எதுவுமே இந்த டீப் ஃப்ரீஸ் ஸ்டோரேஜ்லாம் எதுவுமே? இல்லை அதெல்லாம் இல்லை. ஓகே ஓகே. கண்டிப்பாண்ணே. அண்ட் உங்கள் பர்கர் அண்ட் ஃப்ரைட் சிக்கன் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது என்ன பண்ணி காமிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க எண்ணூரில் இருக்கிறவங்க யாராச்சும் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தாலும் அவங்களுக்கு எதாவது ஆஃபர் இருக்குங்களா? கண்டிப்பாக பண்ணலாங்க. என்ன ஆஃபர் கொடுக்கலாம்? ஃபுட்லேருந்து 10% கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். 10 to 15% வரைக்கும் கொடுக்கலாம். கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்துட்டு வருவாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்கும் சரி உங்கள் சார்ந்த டீம் மேலும் மேலும் வளரும். வணக்கம். உங்கள் பேர்? அருண்குமார். அருண்குமார். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 8th standard. 8th ஸ்டாண்டர்ட். ஓகே. உங்களுக்கு வந்து என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? தமிழ். தமிழ். சூப்பர் வெரி குட். நல்ல சப்ஜெக்ட். அண்ட் இங்கே வந்து நம்ம பிஎஃப்சி நம்ம கடையில் வந்து உங்களுக்கு என்ன ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும்? ஃப்ரைட் சிக்கன். ஃப்ரைட் சிக்கன். உங்களுக்கு சாப்பிட்டு போர் அடிக்கலையா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களாங்க? ஃப்ரெண்ட்ஸு கொண்டு வந்துடுறேன். மிஸ்ஸு இன்னும் வரல. மிஸ் எல்லாம் இன்னும் வரல. அருண்குமார் மிஸ் யாராச்சும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே அருண்குமார் கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பார். கரெக்ட்? அந்த சிக்கன் டிராப் சாப்பிட்டீங்கல்ல, எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. என்ன பிடிச்சது அதில்? சிக்கன். எல்லாம் சிக்கன் சொல்லும்போது இந்த சிக்கன் டிராப்பில் வந்து எனக்கு என்ன பிடிச்சிருந்தா அந்த ரேப் வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ண சொல்லி 2 பேரும் சாப்பிட்டோம். கட் பண்ண சொல்லியே அவ்வளோ குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேப் ரோல் வந்து அவ்வளோ ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக தான் இருக்குது. ஆனால் சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில். சிக்கன் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீட்டாகவே போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூடவே as யூஸ்வலாக மயோன் சாஸ் கொடுத்துருக்காங்க. வறுத்துட்டு ரெண்டாவது வந்து இவங்களுடைய காம்போ சிக்கன் பர்கர் வித் இவங்களுடைய ஃப்ரைட் சிக்கன் வித் கோக் கொடுத்துருந்தாங்க. ஒரு காம்போ சாப்பிட்டிங்கன்னா மதியானம் லஞ்ச் இல்லை ஈவினிங் ஸ்நாக்குக்கு
நைட் வரைக்கும் தும்முன்னு இருக்கும். அண்ட் சிக்கன் பர்கர் பற்றி சொல்லணும்னா சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் பேட்டி உள்ளே வச்சு கொடுக்கும்போது கரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ஆயிலாலாம் இல்லை. எப்படி இருந்துச்சு சிக்கன் பர்கர்? சூப்பராக இருந்துச்சு. அதுவும் சூப்பராக தான் இருந்துச்சு. அண்ட் அது கூட அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற பன்னு நிறைய இடத்துல இந்த பர்கர் பன்னு சொல்லிட்டு பன்னு சாப்பிடும்போது ஒரு சில பன்னு சால்ட்டாக இருக்கும் இல்லை ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூட அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஃப்ரைடு சிக்கனை சான்ஸே இல்லைங்க. அந்த மசாலா எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. சார் எப்படி இருந்தது அந்த சிக்கன் பர்கர் ஃப்ரைடு சிக்கன்? பாருங்க இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதாச்சும் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சொல்லுங்கள் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக. கடை ஓனர்னாலே தனியாக ஹாப்பி இல்லை எப்போனா சாப்பிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெஜ்ஜும் நிறைய ஆப்ஷன் வச்சுருக்காங்க. பர்கரு, பீஸா, ரோலு, சமோசா, ராப்பு, மோமோஸ், ஃப்ராப்பி, மொஜிட்டோ இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீம் கூட இருக்குது. அண்ட் காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் தாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹைஃபைலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் டைமு நீங்கள் எண்ணூரில் ஒரு நல்ல ஹேங் அவுட்ஸ் பார்த்து தேவைன்னா கண்டிப்பாக வந்து நான் பிஎஃப்சி இவங்களோட கெஃபே வந்து சொல்லுவேன். பின்னாடியே பீச்சுங்க. மத்தியான டைம் கூட விட்டுருங்க. ஒரு லேட் ஈவினிங் ஒரு 3:30 இல்லை ஒரு 4 மணிக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டு கூட சில் பண்ணிங்கன்னு வைங்களேன். பிஎஃப்சி வந்து எண்ணூரில் கரெக்டான ஸ்பாட்டு. இவங்களோட லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்காங்க. நீங்கள் எண்ணூர் வந்தீங்கன்னா இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து இங்கே ஃப்ளாஷ் பண்ணுறேன். இவங்களுடைய அட்ரஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இவங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோ வரும், அதையும் பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எண்ணூர் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துல வந்துட்டு மெனுவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த அனுபவம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி நல்லா போச்சா? ஜாலியாக போச்சா? ஜாலியாக போயிடுச்சு. சூப்பராக போச்சா? எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? 10க்கு எவ்வளோ மார்க் போடலாம்? 10க்கு 10. 10க்கு 10. சூப்பராக செல்லக்குட்டி. அப்படியே ஐஃபை போடு. செம்ம. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுங்கள். சரி, அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் சந்திக்கிறேன். திஸ் இஸ் யோர் கார்த்திக் சைனிங் ஆஃப். டேக் கேர். பாய்.